ஒரு காம்படிஷனில் லாஸ்ட் பிளேஸ் வந்ததுக்கு அந்த கவர்மெண்ட் $10,000 ரிவார்ட் மணி தந்திருக்காங்க. நம்ம ஊர் கரன்சிக்கு கிட்டத்தட்ட 8.3 lakhs. கம்போடியாவை சேர்ந்த பவுன் சாம் நாங் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறாங்க. ஓடும்போது திடீர்னு அவங்க லெக் மசிலில் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. அவங்க கூட சேர்ந்து ஓடின காம்படிட்டர் எல்லாருமே ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணிடுறாங்க. பட் இவங்க கிவ் அப் பண்ணாமல் கொட்டுற மழையில் பெயினோட அழுதுகிட்டே அந்த காம்படிஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் 6 minutes வித்தியாசம் இருக்குது. அவங்க நினச்சிருந்தா கிவ் அப் பண்ணியிருக்கலாம். பட் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன்னு ரேஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டோன்னே எனக்கு இது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக தெரிஞ்சுது. ஸோ ஷேர் பண்ணேன். எனக்கும் சரி, என் சேனலை பார்த்து நானே சொல்லிக்கிறது ஒன்று தான், நெவர் கிவ் அப். நம்ம தோக்க போகிறோன்றது தெரிஞ்சாலும் நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் தோற்று போகணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது நமக்கு இருக்கும்.